அந்த பொண்ணு விசாரிச்சீங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு கவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆளுதான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மக்காவை விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. இந்த மாதிரி இருக்காங்களே, இறந்து போன சிறுமியின் தாயார மிகவும் கொச்சையா அருவருப்பா சொல்லியிருக்காங்க. அவங்க மேல ஒரு கேரக்டர் அசாசினேஷனே பண்ணியிருக்காங்க. முதல்ல இவங்க யார் தெரியுமா? உன் சேலையில் பூவேலைகள், உன் மேனியில் பூஞ்சோலைகள். இந்த பாட்டுன்றது விஜயும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பாடின ஒரு ஐட்டம் டான்ஸ் பாட்டு. அதே பாட்டை இவங்களும் இவங்க பையனும் பாடியிருக்காங்க. அப்போ இவங்க யார்? இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தாலே தெரியும், இவங்க முழுக்க முழுக்க விஜய் ஃபேன். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன். அப்போ விஜய் ஃபேனை வச்சே இதை பேச வச்சிருக்காங்க. இதுவும் ரூட் மாஃபியாவுடைய வேலை தானே? ஏங்க, இங்கே குழந்தை இறந்துருக்கு, நமக்கு என்ன தேவைன்னா அவங்க அம்மா இப்படி அவங்க அப்பா இப்படி அதெல்லாம் தேவையில்லை. இங்கே ஒரு 10 வயசு குழந்தை இறந்துருக்கு. நடிகர் விஜய் முதலமைச்சராகி 2 வாரம் தான் ஆயிருக்கு. இறந்தது ஓகே, அவங்க கண்ட்ரோலில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இறந்தக்கப்புறம் முதலமைச்சர் இங்கே பார்க்க வந்திருக்கணும்ல. இதை விட அவருக்கு என்னங்க பெரிய வேலை இருக்குது? சரி, இங்கே குழந்தை இறந்துச்சு, இங்கே என்ன ஆச்சு? ஒரு நர்சிங் மாணவி தவறான சிகிச்சையில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை ஏன் போய் அவர் பார்க்கல? இதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? எல்லாமே தங்கச்சிங்க தானே சொன்னார், தங்கச்சிங்கன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டார். இப்போ அந்த தங்கச்சிங்க அழுகுறாங்களே, அதை போயிட்டு கேட்கணும்ல. இந்த இடத்துல பாருங்களேன், 80 வயசு பாட்டியை பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. இதுதான் விஜய் அவர்களின் சிங்கப்பெண் ஆட்சியா? இந்த திரைப்படத்தில் நடக்கிற மாதிரி ரேப் பண்ணவனை பிரிட்ஜு கீழே தொங்க விடுவார்ல, அந்த அளவு கூட நம்ம எதிர்பார்க்கல. ஒரு கண்டனம் தெரிவித்து நேரில் களத்துக்கு வரணும் விஜய். அது ஏன் வரல அவரு? இதை விட்டு அவருக்கு வேற என்னங்க வேலை இருக்கு? இத்தனை உயிர்கள் போச்சுல, போன உயிர்கள் திரும்பி வருமா? விஜய் அவர்களால இந்த உயிர்களை திருப்பி கொடுக்க முடியுமா? காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்?